கேக்குறாங்கல்ல, சொல்லு கதிர். வாங்க மாயா. இந்த ஆள் தினம் தினம் தனாவை பார்க்க வரான். யார் இவ? தனாவோட ஹஸ்பண்ட் மேடம். ஹஸ்பண்டா? அப்புறம் ஏன் தனாவை பாக்குறதுக்கு பயந்து பயந்து வரான்? தனா அப்பா வந்த உடனே ஒளிஞ்சுக்கிறான். அது ஒரு பெரிய கதை மேடம். கார்த்திக் நினைச்சது நடக்க கூடாதுன்னா நீதான் தனாவை கல்யாணம் பண்ணிக்கணும். அன்னைக்கு நீ ட்ரெஸ் மாத்தினத உனக்கே தெரியாம வீடியோ எடுத்திருக்கான் அந்த பொறுக்கி. இல்ல மேடம், தனாவை பிரியறதுல எனக்கு விருப்பம் இல்ல. எவ்வளவு பெரிய தியாகம் பண்ணிருக்கீங்க. தியாகிலாம் இல்ல மேடம், ரகுராம் மாமாவும் ஜானகி அத்தையும் தான் என்ன வளர்த்தாங்க. அவங்க பொண்ணு வாழ்க்கையை காப்பாத்த என்னால முடிஞ்சதை பண்ணேன், அவ்வளவுதான். தன்னடக்கமா? தனாவுக்காக உன் பேரே கெட்டு போனாலும் பரவாயில்லன்னு இவ்ளோ பண்ணிருக்க. வேற எந்த பையனும் இவ்ளோ செய்வானான்னு தெரியல. ஆனா இவ்வளவும் பண்ணிட்டு ஏன் பயந்து பயந்து வந்து பாக்குற? ஏன் எல்லாத்தையும் பின்னாடி இருந்து பண்ணிட்டு இருக்க? லவ் பண்ணும்போது பசங்க இதெல்லாம் பண்ணுவாங்க. ஆனா ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணிட்டு அவ கூட சேர முடியாம இருக்க. உன்ன மாதிரி ஒரு ஹஸ்பண்ட் கிடைச்சாலே லைஃப்ல அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிற எல்லா பொண்ணுங்களுமே கண்டிப்பா வின் பண்ணுவாங்க. டோன்ட் வரி, தனா காம்படிஷன்ல வின் பண்ணுவா. அவ அப்பாவும் உன்னை புரிஞ்சுக்கிட்டு சீக்கிரம் ஏத்துப்பாரு. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ மேடம். ஓகே மாயா, அப்ப நான் கிளம்புறேன். சரிங்க மேடம். என்னடா நல்லவனே, இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? டெய்லி இப்படிதான் வந்து நின்னு பொண்டாட்டிய சைட் அடிச்சிட்டு இருக்கியா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, ஒரு மாரல் சப்போர்ட். ஆமா, இது மட்டும் நல்லா பண்ணு. பெரியப்பா கிட்ட நேரடியா போய் எதுவும் சொல்ல முடியல உன்னால. ஆமா, நான் சொன்னா மட்டும் அப்படியே கேட்டுற போறேன். அடப்போடா, தனா மனச மாத்துறேன் பெரியப்பா மனச மாத்துறேன்னு சவால் எல்லாம் விட்ட